மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மேரி ஆன் பிராண்ட் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க புகழ்பெற்ற பாடகி. ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாங்களாம். அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதை வாங்கிறதுக்காக அந்த அம்மா போனாங்க. அங்கே சொன்னாங்க, உங்களுக்குரிய அடையாள அட்டை ஏதாவது இருந்தால் அதை காட்டி இந்த பார்சலை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அடையாள அட்டையா இருங்க, அந்த அம்மாட்ட எந்த அடையாள அட்டையும் அந்த அம்மா கொண்டு வரல. ஐடென்டிட்டி கார்டு சொல்லுவோம்ல, அது கொண்டு வரல. அந்த அம்மா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வாசல்லேருந்து எல்லாருக்கும் பிரபலமான ஒரு பாட்டை சத்தமாக பாடினாங்களாம். அவங்க சத்தம் கேட்டவுடனே சுற்றி எல்லாரும் கடகடான்னு சூழ்ந்துட்டாங்க. இது மேரி ஆன் பிராண்ட் அம்மையார் தானே. எல்லாரும் சூழ்ந்த உடனே அந்த தபால் அலுவலகத்தில் இருந்த அந்த உதவியாளர் சொன்னாராம், அம்மா நீங்கள் தான் மேரி ஆன் பிராண்ட் என்பதை நான் தெரிஞ்சிட்டேன், இந்தாங்க அடையாள அட்டை வேண்டாம், உங்கள் பார்சலை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்களாம். அருமையானவர்களே, நம்முடைய சத்தம் நாம் யார் என்பதை உலகத்துக்கு அடையாளம் காட்டிவிடும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக பிடித்து கொண்டு போயிட்டாங்க. பிலாத்து அவரை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே வெளியே யோவானும் மற்றவர்களோடு சேர்ந்து பேதுருவும் குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு வேலைக்காரி வந்து பேதுருவை பார்த்து சொன்னால், நீயும் அவங்க கூட சேர்ந்தவன் தான் சொல்லிட்டு. அப்போ பேதுரு சொன்னா, இல்லை இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதளித்தார். ஆனால் அவ சொன்னா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, பேதுரு தன் அடையாளத்தை மறைச்சான். தான் யாருன்னு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி போய் ஒருவேளை முக்காடு கூட போட்டுட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தாரோ என்னவோ. ஆனால் அவர் பேசின பேச்சு இவர் இயேசுவோடு கூட இருந்தவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சம்பவத்தையும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் கண்களெல்லாம் இருளடைந்த நிலைமையில் வயதான காலத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினார். அதிலும் குறிப்பாய் தன் மூத்த மகன் ஏசாவை ஆசீர்வதிக்க சொல்லி, தம்பி நீ போய் வேட்டையாடி எனக்கு அருமையான பதார்த்தங்களை சமைச்சு எடுத்துட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த ரெபேக்காள் அவளுடைய தாய்க்கு தான் மகன், ரெண்டாவது மகன் ஆசீர்வதிக்கப்படணும், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஒரு ஆசை. அதனால் ரெபேக்காள் என்ன செய்தா, ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கையில் எல்லாம் ஆட்டுத்தோலை, ஏசாவுக்கு முடி நிறையா இருக்குமா, ஆட்டுத்தோலை போர்த்தி விட்டுட்டு நீ போ அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வான்னு சொன்னார். ஆனால் அந்த ஈசாக்கு அந்த வஸ்திரத்தை மோந்து பார்த்தாரு, கையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, கைகளோ ஏசாவின் கைகள், ஆனால் சத்தமோ யாக்கோபின் சத்தம். யாக்கோவால் தன் அடையாளத்தெல்லாம் மறைக்க முடிஞ்சிச்சு, ஆனால் எதை மறைக்க முடியல, சத்தத்தை மறைக்க முடியவில்லை. திருட்டுத்தனமாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டார். அருமையானவர்களே, நமக்கு வேண்டியவங்கெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம சத்தத்தை கேட்டு, அவங்க சத்தத்தை கேட்டோடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? நிறைய நேரம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும். உங்கள் வார்த்தையை வச்சே, உங்கள் பேச்சை வச்சே இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவர்களிடத்தில் போனால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே வரும்னு சொல்லி தெரிந்து கொள்வார்கள்.
இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அதிகாரமுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள். இயேசுவின் வார்த்தையை கேட்கும்படியாய் திரளாய் மக்கள் அவரோட சேர்ந்து வந்தாங்க. 1 பேதுரு 2:22-23 விதமாய் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், இல்லை திட்டப்ப கூட பதில் வையவே இல்லையாங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுவை கட்டி குற்றவாளின்னு சொல்லி பிலாத்து முன்னாடி வச்சுட்டாங்க. பிலாத்து நிறைய கேள்வி ஒன்னென்றா கேட்குறார். ஒரு சில கேள்விகளுக்கு மாத்திரம் இயேசு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டார். இவர் பேசின அந்த சில வார்த்தைகளை கேட்டே பிலாத்து என்ன சொல்கிறான், அவர் நீதிமான், இந்த நீதிமான் என்று சொல்லி அவன் ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். அருமையானவர்களே, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறத வச்சே நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? உங்கள் கணவர் சொல்ல முடியுமா, என் மனைவி தேவனுடைய பிள்ளை, வாயிலிருந்து வேறு வார்த்தையே வராது. உங்கள் மனைவி சொல்ல முடியுமா, என் கணவர் அருமையான தேவனுடைய மகன், கோபத்தில் கூட வீணான வார்த்தை பேசவே மாட்டார், நியாயத்தை தவிர எதுவுமே சொல்ல மாட்டார். உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா, எங்கள் அப்பா நீதிமான், எங்கள் அம்மா தேவையில்லாத வார்த்தை பேசவே மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் போய் வீண் கதை பேச மாட்டாங்க, பரணி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டாங்க, எங்கள் வீட்டில் தேவையற்ற காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. சொல்கிறாரு, நம்முடைய அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று உங்கள் வார்த்தையானது கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்கட்டும். கிருபை பொருந்தின வார்த்தைகள் இயேசுவின் வாயில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கணுமா? வேதவசனம் சொல்கிறது, நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்று, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய வாய் பிரியமானவைகளை பேச அறியும், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அருமையானவர்களே, நம்முடைய வாய் எப்படி இருக்கு? இயேசுவின் வாய் அநேகரை போஷித்து கொண்டே இருந்ததான். நம்முடைய வாய் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா? தாவீது ராஜா சொல்கிறாரு, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? என் வாயில் தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா? அருமையானவர்களே, நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். நம்ம நாவினால தான் நம்ம என்ன செய்கிறோமா, நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறோம், இல்லைன்னா குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறோம். மத்தேயு 12:36-37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளோ பயங்கரமான வார்த்தை இல்லை? எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நம்ம வார்த்தைகளை ஈஸியாக பேசி விடுகிறோம் இல்லை? இங்கே பாருங்க, வாசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளில் தேவனுக்கு என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுவும் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொன்னால் நீ நரகத்துக்கு பாத்திரவானாக இருப்பாய். நம்ம நிறைய நேரம் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக எல்லாரையும் பேசிடுறோம்ல. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடவே கூடாது. நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அருமையானவர்களே, வார்த்தையை கொட்டிடலாம், திரும்ப அள்ள முடியுமா? போன வார்த்தை சொன்ன வார்த்தை அவ்வளோதான், சொன்னது தான். திரும்ப அதை போய் நம்ம திரும்ப எடுக்கவே முடியாது. இல்லை, பிலிப் நேரியான்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவர் ஒரு மிஷினரி. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசிகிட்டே இருப்பாளாம் ஒரு பெண். அவள் அவர்கிட்ட வந்த உடனே அவர் சொன்னாராம்,
ஏம்மா நீ கடைக்கு போய் ஒரு கோழி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். சரி நான் போகிறேன்னு சொல்லி போனான். அவர் சொன்னாராம், நீ வரும்போது அந்த கோழி ரெக்கையெல்லாம் ஒன்றா பிச்சு நீ கீழே போட்டுக்கிட்டே வரணும், சரியாக வழியெல்லாம் போட்டுகிட்டே வரணும். ஓகே நான் போட்டு வரேன்னு சொல்லி அவர் கோழி வாங்கிட்டு அந்த ரெக்கையெல்லாம் ஒன்றா கீழே அப்படி போட்டுகிட்டே வந்தாளாம். அப்போ அவர் வந்தோடனே அவர் சொன்னாராம், சரி இந்த கோழியை கொடுத்துட்டு நீ அந்த போட்ட ரெக்கையெல்லாம் நீ எடுத்துகிட்டு வான்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னால், அது எப்படி முடியும், இந்நேரம் அது காட்டில் எங்கேயோ பறந்து போயிருக்குமே, அதை எப்படி நான் பொறுக்க முடியும்? அப்போ அவர் சொன்னாராம், நீ எத்தனை பேரை பற்றி எப்படிலாம் பேசுகிற, அந்த வார்த்தை எங்கெல்லாம் போயிருக்கும், யோசித்து பார்த்தியா, அதை திரும்ப எடுக்க முடியுமா அப்படி கேட்டாராம். அப்போ தான் அவள் உணர்ந்து, ஆமாயா நான் செய்தது தப்பு, இனி மற்றவங்களை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னாலாம். அருமையானவர்களே, நம்ம எளிதாய் பேசி விடுவோம் இல்லை? விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு வந்த பெண்ணை கூட இயேசு என்ன செய்யலை, ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கவில்லை. அவளை குறித்து ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம், நம்ம நாவை காத்துக்கொள்வோம். எபேசியர் 5:4 இப்படி வாசிக்கிறோம், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். நிறைய நேரம் 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டா தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறது, 3வது ஆளை பற்றி பேசுகிறது, சிரிக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, வம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் தகாதவைகள், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே. அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அருமையான தேவனுடைய ஊழியக்காரி. நாங்கள் அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு இருப்போம், யாராவது அடுத்தவங்களை பற்றி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை கூட யாரை பற்றியும் பேசக்கூடாது. உண்மையாகவே அவங்க செய்தது தப்பாக இருந்தால் கூட அவங்க பேசவே விட மாட்டாங்க. எனக்கு அவர்கள் ஒரு நல்ல முன்மாதிரி. அருமையானவர்களே, நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசணும்? தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் பார்த்துக்கொள்வார். முடிஞ்சால் அவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்று கூட வரக்கூடாது. அதுவும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற பிள்ளை வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரவே கூடாது. நல்ல வார்த்தை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம். அவனவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். பொய்யான வார்த்தை வரக்கூடாது. சில நேரம் ஈஸியாக எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு விசுவாசிகள் என்று சொல்லப்படுறவங்க பொய் சொல்கிறாங்க. பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். என் வாயில் பொய்யே வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுங்க. நம்முடைய வார்த்தைகள் தான் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறது. ஆகவே நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்குறானா. அப்போ நம்ம இருதயம் நல்ல வார்த்தைகளால் நிரம்பி இருக்கணும். என்னுடைய இருதயம் எவ்வளோ நல்ல வார்த்தையால் நிரம்பி இருக்குதோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தையாகிய பொக்கிஷங்களை கொடுக்க முடியும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. எப்போதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பார். உங்கள் வார்த்தை அநேகரை ஊன்ற கட்டும், அநேகரை தூக்கி எடுக்கும், அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் நாங்கள் யார் என்பதை காட்டுகிறதுப்பா. நாங்கள் ஞானமாய் பேச, புத்தியாய் பேச, பரிசுத்தமானதை பேச, வஞ்சனை இல்லாமல் பேச அப்பா எங்கள் வாயை ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவது எங்கள் வார்த்தைகள் தான் ஆண்டவரே. எங்கள் வார்த்தையினாலே உம்மை வெளிப்படுத்தட்டும். இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்கள் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. நாவை நீதியின் அவயவமாய் தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா.
அப்பா. கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. பிசாசின் பிடியிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.